மன்னிப்புன்ற ஒரு விஷயம் அந்த உலகத்தில் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? உதாரணமாக ஏவாள் மீது தேவன் கருணை காட்டாதிருந்தால் அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்ன அர்த்தம்? சாத்தான் என்னை வஞ்சித்து விட்டான் அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, தப்பு பண்ணிட்டியா, மீறிட்டல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆதாமை பார்த்து தெய்வன், இல்லாண்டவரே நீங்கள் உருவாக்கி தந்த ஸ்திரியானவள் தான் எனக்கு கொடுத்தால் நான் சாப்பிட்டேன், எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் சொல்கிறார். தேவன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்னேன் நீ செஞ்சுட்டல்ல ரைட் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? யோசித்து பார்த்தோம்னா சொல்ல இனி நம்ம யாருமே இல்லை. அதில் பொருள் இல்லை என்ன அப்படின்னா மனித இனமே இல்லை, மிருகம் மட்டும்தான் இருந்திருக்கும். புரியுதுங்களா? அப்போ மன்னிப்புன்ற ஒரு விஷயம் ரொம்ப பெருசு இந்த இடத்துல. அது இல்லைன்னா மனித இனமே இந்த இடத்துல இல்லை. அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்கு, அதாவது பாவ மன்னிப்பை மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் இல்லை, அவர் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்கிறார் இந்த இடத்துல. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, படிங்களா? எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இந்த இந்த அதிகாரம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு புரியுதுங்களா? 2 பாயிண்ட். ஒன்று அவரும் மன்னிக்கலாம், இன்னொன்று சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு நீங்கள் நம்புகிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள்னா சந்தோஷம். ஆனால் அது எல்லாமே இந்த சொல்கிற மாதிரி கண்டிஷன் பெயின் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு விரோதமாக ஒருவன் இந்த உலகத்தில் ஏதாவது குற்றங்கள் செய்திருந்தால் அவன் குற்றங்களை நான் மன்னித்தால் மட்டுமே என் குற்றங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை. எப்போதுனா கிறிஸ்துவனா ஆனதுக்கப்புறம். ஏன் அப்படின்னா நம்ம என்னைக்கு கிறிஸ்துவர்களாக ஆகி ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அதுக்கு முன்னாடி இருந்த குற்றங்கள் எல்லாம் என்ன இருப்போம், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அப்படி தூக்கி போட்டாங்க. அதை பற்றி பேசலை. நம்ம கிறிஸ்துவ ஆனதுக்கப்புறம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல சகோதரி. அப்போது நம்முடைய குற்றங்கள் நாம் மன்னிக்கப்பட்டது என்று எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அதோடைய உறுதி நாமளே தீர்மானிச்சுக்கலாம். எப்போ நான் என் குற்றங்களை, எனக்கு விரோதமாக செய்த ஒரு குற்றங்களை நான் மன்னிக்கிறேனா இல்லையா? மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மன்னிப்பு இல்லை என்றால் உலகமே இல்லை சொல்லிட்டு பார்க்குறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.